ஃபுட் டெக்னா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற சமையல் சிம்பிளான வீட்ல இருக்கிற பொருட்களையே காய்கறிகளையே வச்சு செய்யக்கூடியதான ஒரு முள்ளங்கி சாம்பார். இந்த முள்ளங்கி சாம்பார் ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்த்துடலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா இப்படி சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிறேன். தேவையான அளவு கொத்தமல்லியில எடுத்திருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் நீள பக்கமா கீறி வெட்டி வச்சிருக்கிறேன். 6 பல்லு பூண்டு நீள பக்கமா வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு கத்தரிக்காய் வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு கேரட் இப்படி பாதியாக்கிட்டு வட்ட வட்டமா வெட்டி வச்சிருக்கிறேன். 3 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். 2 சின்ன முள்ளங்கி வெட்டி வச்சிருக்கிறேன். சும்மா தட்டிட்டு போறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சின்ன சீரகமும் 5-6 மிளகும் 5-6 மிளகும் 2 சின்ன சைஸ் உள்ளி பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இது சும்மா ஒரு 2 தட்டு தட்டிட்டு கடைசியா இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த கறியில போடணும். மிளகு சீரகம் பூண்டு இப்படி தட்டி வச்சிருக்கிறேன். இந்த அளவுதான் போடணும் இல்ல, நீங்க கறி குறைவா வைக்கிறீங்கன்னா அந்த குறைவான கறி கலவா போட்டுக்கொள்ளுங்க. நீங்க எத்தனை பேருக்கு கறி வைக்கிறீங்கன்றத பொறுத்து உங்களுடைய அளவு பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. சீரகம் மிளகு உள்ளி. இப்ப அடுப்புல சட்டி வச்சு சட்டி சூடானதும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட போறேன். இப்ப அடுப்பு ஒன்னடி சட்டி வச்சு சட்டி சூடானதும் தாளிக்கிறதுக்கு ஒரு தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்திருக்கிறேன். 1/2 தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு சேர்த்திருக்கிறேன். 1/2 தேக்கரண்டி கடுகு சேர்த்திருக்கிறேன். கடுகு தாளிதம் வெடிச்சதுக்கு பிறகு வெட்டி எடுத்து வெட்டி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்ததுக்கு பிறகு நீள பக்கமா கிரி வச்ச பச்சை மிளகாய சேர்த்துக் கொள்றேன். இப்ப இதெல்லாத்தையும் வதக்குறேன். வெங்காயம் பாதிப்பதம் வதங்கின அளவுக்கு வந்ததும் பாதிப்பதம் வதங்கினதுக்கு பிறகு நான் கத்தரிக்காய் மற்ற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்றேன். இப்ப நான் கத்தரிக்காயை சேர்த்துக் கொள்றேன். இப்ப நான் வெட்டி வச்சிருந்த கத்தரிக்காயை சேர்த்திருக்கிறேன். முதல்ல இந்த கத்தரிக்காயை ஒரு தடவை இந்த வெங்காயத்தோட சேர்த்து விட்டுட்டு கத்தரிக்காயை பிரட்டி விட்டுட்டு இப்ப நான் கேரட் உருளைக்கிழங்கு முள்ளங்கி இது எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்றேன். கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி இதெல்லாமே நல்லா வெங்காயம் தாளிதத்தோட சேர்ந்து வதங்குறதுக்கு நல்லா வதக்கணும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு வதக்குங்க, அப்படின்னு அடிப்பிடிக்காது. இந்த காய்கறி எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கிட்டது. இந்த அளவுக்கு வதங்கின டைம்ல நான் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து கொள்ள போறேன். நான் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கிறேன். ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்திருக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க. ஒரு மேசக்கரண்டி தனி மிளகாய் தூள் சேர்த்துக் கொள்கிறேன். ரெண்டு மேசக்கரண்டி மிளகாய் மசாலா தூள் சேர்த்துக் கொள்கிறேன். இப்ப இந்த மசாலா எல்லாத்தையும்
இப்ப இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும், எல்லா காய்கறியிலையுமே சேர்ற மாதிரி. இப்ப இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு ஊற வச்ச பருப்பு சேர்த்து கொள்ளுறேன். 2-3 தடவை நல்லா சுத்தமா கழுவினதுக்கு பிறகு நல்ல தண்ணியில ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பருப்பு நான் சேர்த்திருக்கிறேன். இது மைசூர் பருப்பு பாவிக்கிறதா இருந்தா ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே போட்டா கூட அது சீக்கிரமா வெந்துடும். நான் இன்றைக்கு தேங்காய் பால் சேர்க்காம வெறும் தண்ணி மாத்திரமே போட்டுதான் இந்த கறி வைக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் விருப்பம் சொன்னா தேங்காய் பாலும் நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். இந்த சாம்பாருக்கு தேங்காய் பால் கொஞ்சமா சேர்த்துக் கொள்ளுங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். இப்ப நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொண்டுட்டு மூடி போட்டு மூடி அப்படியே விடுறேன். இந்த காய்கறி பருப்பு எல்லாத்துக்கும் மேலால தண்ணி நிக்கிற அளவுக்கு விட்டா போதும். நீங்க தேங்காய் பால் விடுறதா இருந்தா தண்ணியினுடைய அளவையும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நான் ஒரு மூடி போட்டு மூடி இந்த காய்கறி பருப்பு எல்லாமே அவியற அளவுக்கு விடுறேன். ஒரு சின்ன தேசிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். 10 நிமிஷத்துக்கு பிறகு மூடி எடுத்ததும் கறி கொதிச்சிட்டுது பாருங்க. இப்ப கறி கொதிச்சிட்டுது, காய்கறி எல்லாமே அவிஞ்சிட்டுது. இப்ப நான் தேவையான அளவு புளிக்கரைசல், தேவையான அளவு கரைச்சி வச்ச புளிக்கரைசலை சேர்த்திருக்கிறேன். இப்ப புளிய சேர்த்துட்டு கலந்து விட்டுருக்கிறேன். புளி சேர்த்ததுக்கு பிறகு அடுப்பை குறைச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விடுறேன். கொதிச்சிட்டு இருக்குது. எண்ணெய் பிறந்து வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி விடலாம். பாருங்க கறி ரெடி ஆயிட்டது. இப்ப நான் கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். இப்ப நான் இடிச்சு வச்சிருக்கிற உள்ளி மிளகு சீரகம் சேர்த்திருக்கிறேன். இப்ப நான் இடிச்சு வச்ச உள்ளி மிளகு சீரகம் சேர்த்துட்டேன். கொத்தமல்லி இலையும் தூவி இருக்கிறேன். இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி விட போறேன். பாருங்க 5 நிமிஷம் மூடி விட்டுட்டு திரும்ப சர்வ் பண்றதுக்கு எடுத்துருக்கிறேன். சூப்பர்வான முள்ளங்கி சாம்பார் தயார். இந்த ஈஸியான முள்ளங்கி சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் வீட்டுல செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஆரோக்கியமான கருத்துக்களை பதிவிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா புதுசா சமைக்க தொடங்குறவங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியா ஒரு சாம்பார் எப்படி செய்யலாம்னு. ரொம்ப நேரமும் எடுக்காது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் புதுசா சப்ஸ்கிரைப் பண்றவங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்றதன் மூலமா எங்களுடைய வீடியோஸோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறது போல பார்த்துக்கொள்ளுங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.